கூத்தடிக்குது காத்தும் கூத்தடிக்குது அப்படின்னு ஒரு கூத்தடிப்பாங்கல்ல. ஜோடியா வந்தாக்கா இப்போ நீங்களாம் இப்போ என்ன ஐடியாவில் படம் பார்க்கறதுக்கு போறீங்க? இப்போ நான் படம் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். படம் பேர் சாவி. அந்த படம் தான் இப்போ நான் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். படம் பார்த்தாச்சு, நல்லா அருமையாக இருக்குது. என் சகோதரி இவங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நெருப்பு கூத்தடிக்குது காத்தும் கூத்தடிக்குது அப்படின்னு ஒரு கூத்தடிப்பாங்கல்ல, லேக்காஸ்ரீ. நாங்களும் என் சகோதரி தான் படம் பார்க்கறதுக்காக வந்தோம். படம் எப்படிமா இருக்கு? சூப்பர் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? சூப்பர் பாருங்க கண்டிப்பா. ஒரே கொஞ்சம் வருஷம் அண்ணா டான்ஸ் கூத்தடிக்குது. அப்புறம் அப்புறம் அவ்வளோதானா? ஸ்டெப் போடுவாப்ல. இதே இவங்க வந்து எனக்கு ஜோடி ஆடுறதுக்கு இவங்க வைக்கப்படுறாங்க. சாவி படத்தை பற்றி சொல்லுங்க. இப்போ சாவி அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். இந்த படத்துல கதாநாயகனாக ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின தம்பி, அந்த தம்பி பேரு உதயா வந்திருக்காரா? உதயா உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துன்பப்படுறேன், துயரப்படுறேன். காரணம் என்னன்னா, இந்த சினிமா பாருங்க, ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு தம்பி, அவருக்கு இவ்வளவு சின்ன வயசுல வாங்கினவரு, அந்த அறியாத வயசுல, புரியாத வயசுல, தெரியாத வயசுல ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு தம்பி, அவன் கதாநாயகனாக நடிப்பதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15 வருஷம் தாண்டி வர வேண்டியதா இருக்கு. 15 வருஷம் கழிச்சு ஒரு அருமையான படம் இந்த சாவி அப்படின்ற படத்துல இயக்குனர் அஜித் அவர்கள் இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் இருக்கிற அவ்வளோ இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு கதாநாயகனை இன்ன வரைக்கும் பயன்படுத்தல அப்படின்றது இது எவ்வளவு பெரிய ஒரு வெக்கக்கேடான விஷயம். நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க காசு பணம் உள்ளவனுங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு தந்துட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. அப்போ ஒருவேளை ஹீரோவா நடிக்கணும்னா உங்க அண்ணன் டைரக்டரா இருக்கணும், உங்க அப்பா ப்ரொடியூசரா இருக்கணும், உங்க அம்மா ஹீரோயினா இருக்கணும், உங்க சித்தப்பா ப்ரொடியூசரா இருக்கணும், உங்க மாமா டைரக்டரா இருக்கணும். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் நீங்க வாய்ப்பு தருவீங்களா? இந்த தம்பி ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு தம்பிக்கு இந்த நிலைமை என்றால் நீங்களே யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நான் நினைக்கும் போதுதாங்க கூல் சுரேஷுக்கு வந்து அவார்டு வாங்கணுமா அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. உண்மையிலே சொல்றேன்டா தம்பி, இவன் சின்ன வயசுலேயே அவார்டு வாங்கின தம்பி. அப்படிப்பட்ட ஒரு தம்பிக்கு இந்த நிலைமை. ஆனால் அதை பத்தி எதையும் கவலைப்படாம அஜித் அவர்கள், இயக்குனர் அஜித் அவர்கள் சாவி, அதாவது சாவு வீடு அப்படின்னு தான் இந்த படத்துக்கு பேர் வச்சிருந்தாங்க. சில சென்டிமெண்ட் காரணமாக சாவி அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட பேரை மாத்திருக்காங்க. படம் நல்லா அருமையா இருக்கு. இந்த படத்துல கதாநாயகியாக ஒரு தங்கச்சி நடிச்சிருக்காங்க. அவங்க பல்லு கூட அப்படியே கட்டமா இருக்கு. அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஆதேஷ் பாலா இதுல வந்து போலீஸா நடிச்சிருக்காரு. வந்திருக்காரா? வா ஆதேஷ் பாலா. இவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு ஆட்டோ டிரைவராக சின்ராஸ் நடிச்சிருக்காரு. அப்புறம் அந்த பொணமா யார்? அவரு பிரேம் சார். அவர் தயாரிப்பாளரா? அவரு நல்லா நடிச்சிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படி அனைத்து கதாபாத்திரங்களுமே கச்சிதமாக இருக்குது. இப்படிப்பட்ட படங்களை நம்ம வந்து கொண்டாடணும். ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு ஹீரோ நடிச்ச இந்த படத்தை நம்ம கொண்டாடணும். அப்படி கொண்டாடுறது இல்லைங்க. நம்ம கொண்டாடலாம் எப்படி? ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா, இதான் மோனிகா மோனிகா, இதுக்கு தான் நம்ம வந்து கொண்டாடுறது. உண்மையிலே சொல்றேன் இயக்குனர் அஜித் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆண்டனி அஜித் அவர் பேருக்கு நினைக்கிறேன். வந்திருக்காரா? வாங்க வாங்க
வாழ்த்துக்கள். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுக்காக சொல்றேன்னா, நீங்க படம் தயாரிப்பாளர்னு சொன்னாங்க, இயக்குனர் சொன்னாங்க. நான் அதையும் தாண்டி ஒரு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணுன்ற மாதிரி ஒரு படம், நல்ல ஒரு ட்விஸ்ட். என்ன நடக்கும், நான் என் கூட வந்து தம்பிங்கள்ட்ட சொன்னேன், டேய் மூத்திரம் வருதுடா வாடா உச்சா போயிட்டு வரலாம். அண்ணா அந்த பணம் என்ன ஆகுதுன்னா யாரு சாவடிச்சான்னு பார்க்கலாம்.